இந்தாங்க, இது பவித்ராவோட டேட் ஆஃப் பர்த். இதை வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க கம்பெனி கொஞ்ச நாளாவே நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு இப்ப சில முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது பரிகார பூஜை செஞ்சா உதவியா இருக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. முதல்ல உங்க இறந்து போன பொண்ணுக்கு முறையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சா? அவ என்ன எங்க கூட இருந்தா? எங்கேயோ வெளியூர் ஓடி போய் அங்கேயே இறந்து போயிட்டா. எங்க இருந்தா என்னம்மா, அவங்க இந்த வீட்டு வாரிசு தானே. இல்லைங்க, இது வரைக்கும் அப்படி எதுவும் செய்யல. அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு முறையா ஒரு திதி கொடுத்துருங்க. அதுவே உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும். இறந்து போனவங்கள தெய்வமா வழிபடுறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதை நீங்க சரியா செஞ்சிட்டாவே அந்த தெய்வம் உங்க கூட இருந்து காப்பாத்தும். நாளை மறுநாள் அமாவாசை வரப்போகுது. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு சரியான நாள். அன்னைக்கே இத நீங்க செஞ்சிடுறது நல்லதும்மா. சரிங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. கிருஷ்ணா, ஐயர்கிட்ட பேசி என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருப்பா. சரிங்கம்மா. ஏன இது ரொம்ப அவசியமா? என்ன இருந்தாலும் பவானி இந்த குடும்பத்து பொண்ணு. இது நாம செய்யறதா முறை. நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. விடு. ஹலோ.